ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் பகுதி 80ங்க. டேட்டு 22/11/2024. கொஞ்சம் கேப் விழுந்து போச்சுங்க. இன்னத்த தலைப்பு தான தர்மம் அப்படின்னா எப்படி என்ன பண்ணலாம், காலம் தான தர்மத்தை பற்றி என்ன சொல்லுது, இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு தலைப்பு பேசி பார்க்கலாம். தானம் தவமிரண்டு தங்காது வியனுலகம் வானம் பொய்த்து பெய்ன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போனாருங்க. அப்போ தானம் செய்யணும்னா மழை வேணும். தர்மத்துக்கு அந்த கண்டிஷன் சொல்லலை அவர். அப்போ தானம் தவம் பண்ணுறவனாக இருந்தாலும் மழை வேணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. தானம் தவமிரண்டு தங்காது வியனுலகம் வானம் பொய்த்து பெயின் அப்படின்னு சொல்லுவாருங்க. வானத்தில் மழை இல்லைன்னா தானம் நின்று போயிரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதே மாதிரி தவமே நின்று போயிருங்கிற, தவங்கிறது ஒரு சுயநலமாக செய்யக்கூடிய விஷயம், அதுவும் தங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா தானம் இருந்தால் தான் தவம் செய்கிறவனுக்கு சோறு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. தானம் தர்மம்னு சொல்லக்கூடிய நிலைங்க. காலத்தினோட அமைப்பில் பேசினோம்னா தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 1ஆம் பாவம். இது ஒரு தர்மம், இது ஒரு 5ஆம் பாவம் தர்மம், 9ஆம் பாவம் தர்மம். 1 5 9 காலத்தினோட லக்னமும் காலத்தினோட 5ஆம் பாவம் காலத்தினோட 9ஆம் பாவத்தையும் தர்மத்துக்கு கொண்டு வருவோங்க. தர்மம் கர்மம் காம மோட்சம், அப்படியே தர்ம கர்ம காம மோட்சம், தர்ம கர்ம காம மோட்சம்னு வந்தால் தர்மம் தர்மம் தர்மம். ஆனால் இந்த தர்மங்களை விட இந்த தர்மந்தான் பெரும்பாலும் தர்ம கர்மாதிபதினா குருவும் சனியும் தான் சொல்லுவோம். அப்போது இது தர்மம் உண்டான இடம். இப்படி இது ஒரு லக்னம், இது பூர்வ புண்ணியம், இது பார்த்தோம்னா ஒரு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியங்கள் பெற்ற இடம் 9ஆம் பாவம். இதை தர்மம் அப்படிங்கிற நிலையில் நம்ம எடுப்போம்ங்க. தர்மம் என்ன சொல்லுது, தானம் என்ன சொல்லுது? தர்மம் அப்படின்னம்னா ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்துக்கிறது, யார் செஞ்சாங்கிற அந்த முகம் கூட தெரியாமல் போயிட்டுருக்கக்கூடியது தர்மம். அதாவது பொது நலத்தை சார்ந்து வரக்கூடிய விஷயம்னு சொல்லக்கூடிய நிலை நம்மளுக்கு. அப்போ இதனோட அமைப்பு தான் உங்களுக்கு, இதனோட அமைப்பு தான் அங்கே. இது தர்மங்கிறது ஒரு உங்களோட வாழ்க்கை, உங்களோட வம்சம் அப்படிங்கிறதுக்கு இந்த தர்மம் அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. தர்மம் செய்கிறோம் அப்படின்னம்னா என்னென்ன தர்மத்தில் வரும்? ஒரு கோயில் கட்டுறது, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது. இன்றைக்கி கோயில் கட்டுறது சம்பாதிக்கிறதுக்குங்க, அது அந்த கோயில் இல்லை. ஒரு பொதுமக்களுக்காக அன்றைக்கெல்லாம் கோயில் கட்டுறது ஒன்று தான் தொழில், அப்புறம் தொழில் கிடையாதுங்க. அதை ஒரு சொந்த காசு செலவு பண்ணியோ அப்படி ஒரு முன் இருந்தோ ஒரு தர்மத்தின் வழியில் நடந்த விஷயங்கள். அப்போது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாம், அப்படி ஒரு குளம் வெட்டி கொடுக்கலாம், ஒரு ஓடைகள் சரி பண்ணி கொடுக்கக்கூடியது, நிறைய மரம் நட்டுட்டு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தர்ம கணக்கில் வரும். ஒரு மரத்தை நட்டி போட்டு சுற்றியும் அப்பா பேர் தாத்தா பேர் பாட்டம் பேர் முழுசும் எழுதி வைக்கிறது இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா இன்னத்த கதை வேறு. அப்போது தர்மம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா அன்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு ஏக்கர் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் ஏக்கருங்கிறதே பேச முடியாது, சென்ட்டில் பேசினாலே போயிடுது, ஏக்கரில் கோடியில் போயிட்டுதுங்க. அப்போது எல்லாம் இன்றைக்கி சுருங்கிட்டு வரக்கூடியது. அப்போ தர்மம் சுருங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. அப்போது தர்மம் அப்படின்னம்னா யார் செஞ்சாங்க, அந்த குளம் யார் வெட்டினாங்கங்கிறதெல்லாம் பேர் எழுதி வைக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் கூட ஏதோ பேர் இருக்கும் சொல்லக்கூடிய நிலைங்க, அது ஏதாவது ஒரு ஓரமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா ஒன்றுமே செய்யாதவங்களாம் பெருசாக போஸ்ட் அடித்து ஒட்டிட்டு போகிறாங்க. தர்மவான் அப்படின்னு தர்ம பிரபு அப்படின்னம்னா 9ஆம் பாவத்தை சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க. இது தர்மம், பொதுநலம் சார்ந்து காலங்காலத்துக்கும் நின்றுட்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு டேம் கட்டுறீங்க, ஒரு குளம் வெட்டுறீங்க, அது பார்த்தா ஒரு அவருக்கு மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு வச்சுக்கிற ஆட்கள் இல்லாமல் எதிர்கால சந்ததிகளுக்கும் சேர்ந்து பலன் கொடுத்துட்டு. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறோம் அப்படின்னம்னா அங்கே படிக்கிற குழந்தைங்க போயிட்டே இருக்கும், அடுத்த குழந்தை வந்துகிட்டே இருக்கும்னு அப்படி இருக்கக்கூடிய நிலை. அதேமாதிரி கோயிலும் அப்படி தான். இன்றைக்கி ஒரு தஞ்சாவூர் ஆகட்டும், ஒரு சிதம்பரம் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு பொதுநல, மதுரை மீனாட்சி அம்மன் ஆகட்டுங்க, இதெல்லாம் ஒரு பொதுநலத்தில் செஞ்ச ஒரு தர்ம கணக்கு. இன்றைக்கி எத்தனையோ ஜீவன்கள் மன அமைதிகள் கொடுத்துட்டு போகக்கூடிய இடம் ஒரு கோயில், புனிதமான இடமா கொண்டு வந்துட்டுருக்குறா. அதுக்குன்னு ஒரு சொத்து எழுதி வைப்பாங்க, இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்குன்னு தர்மம் எழுதி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இது தர்மம். தானம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா நம்ம விரயம் பண்ணுறோம். இந்த தானம் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு பேர் வரணும், அல்லது அதை வச்சு நம்ம ஏதாவது
இப்போ எனக்கு வயிற்று வலியே தாங்கலை, இல்லை கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஒரு தானங்கள் பண்ணுங்க, ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கிறதுக்காக அல்ல அந்த காரியத்தை தன் வசப்படுத்துறதுக்கு தன்னை நோக்கி ஒரு ஆட்களை வர வைக்கிறதுக்குன்னு பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து தானம் அப்படிங்கிற நிலையில் வருங்க. இது பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி இலவசங்கிற பேரில் மாறி போச்சு. அது யாரோ காசு எடுத்து யாருக்கோ கொடுத்து அப்படி ஒரு ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு இலவசம் அமைப்புங்கிற நிலை. இதுவும் அப்படி தான். இப்போ பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஒரு தானம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு விளக்கு போடுங்க, இந்த கோயிலுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க, இன்னாருக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க, ஒரு கோயிலுக்கு ஒரு விளக்கு போட்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு செலவு பண்ணி நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறது அல்லது நமக்கு நடக்காத ஒன்றை நடக்க வைக்கிறதுக்குன்னு போகக்கூடிய ஒரு அமைப்பு தானம். அப்போது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செஞ்சுட்டு போகக்கூடியது தானம், பிரதிபலனை எதிர்பார்க்காத போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தர்மம். சரி, தானம் பண்ணுனா என்ன கிடைக்கும், தர்மம் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்த்து போகிறது தானம். தானம் பண்ணுறீங்க அப்படின்னம்னா உடனடியாக யார் ஒடியாந்துடுறாங்கன்னா சுக்கிரன் அங்கே வந்து சேர்ந்துருவார், புதனும் அங்கே வந்து அப்படி ஒரு மறைமுகமாக இயங்க ஆரம்பிச்சிருவாருங்க. சுக்கிரன் தனத்துக்கு உண்டானவரும் காமத்துக்கு உண்டானவரும் அங்கே வந்து சேர்ந்துருவார். புதன் இந்த வீட்டுக்கு லக்னத்துக்கு 6க்கு அதிபதி, ஆனால் இந்த வீட்டுக்கு அவர் கூட்டாளின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவரும் ஒடியாந்து அங்கே சேர்ந்துருவாருங்க. 3ஆம் பாவம் வந்துடும். அப்போ சகாயமும் அங்கே வந்து சேர்ந்துடும், கடனும் அங்கே வந்து சேர்ந்துருங்க. அடுத்தது பார்த்தா இந்த பாவத்தை பேசணும்னா இந்த பாவத்தினோட 4 கெடுது, இந்த பாவத்தினோட 7 வந்து உங்களை நீசப்படுத்துது அப்படி சொல்லக்கூடிய நிலை. அப்போ தானங்கள் செய்யும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு பிரதிபலன் எதிர்பார்ப்போம். என்னென்ன பண்ண முடியும், 12ஆம் பாவத்தை தொட்டால் இதனோட திரிகோணம் 4ஆம் பாவம். 12ஆம் பாவத்துக்கு உங்களுக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வீடு கட்டணும், ஒரு சுகமாக இருக்கணும், நான் வீடு கட்டணுங்க, சுகமாக இருக்கணும், ஒரு மாடு கன்று, ஒரு வாகனம், இதெல்லாம் எனக்கு ஒரு நல்லபடியாக அபிவிருத்திக்கு வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா பெரும்பாலும் 4ஆம் பாவத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தாரங்களுக்கு வந்து சேருங்க. அப்போது இதை செய்கிறவன் யாருன்னே சொல்லுவான், சுகமாக இருக்கணும் அல்லது சுக குறைவாகி போச்சு, மாடு கன்று நிற்க மாட்டேங்குது, வாகன விபத்தை பார்த்துட்டே இருக்குது, அப்போது ஒரு வீடு கட்டினா பாதியில் நின்று போகுது, வீடு அமைய மாட்டேங்குது, அப்படி ஒரு இந்த 4ஆம் பாவத்தை காரங்களை தூக்கி கொடுக்கனால நான் சுகமாக இருக்கணும், சாக வரைக்கும் நான் சுகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தானங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலை. 12ஆம் பாவம் இந்த பாவத்தினோட 4ஆம் பாவத்தினோட திரிகோணம்னு வரக்கூடிய ஒரு நிலைங்க. 12ஆம் பாவத்தினோட திரிகோணம் 12ஆம் பாவத்தினோட 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய நிலை 4ஆம் பாவம்ங்க. அப்போது இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அல்லது வேணும், கொண்டு வரணும். அப்படி வாகனம் நிற்க மாட்டேங்குது, மாடு கன்று நிற்கலை, நாய்க்குட்டி நிற்க மாட்டேங்குது, ஏன் நான் சுகமாக இருக்கணும், வீடு கட்டணும், அப்படி சுகத்தை குறைவில்லாத வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னா தானங்களை கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க. அது அப்புறம் 4க்கு அதிபதி உங்கள் லக்னம் என்ன, 4ஆம் பாவம் என்ன, உங்கள் 12ஆம் பாவம் என்ன, அதுகளை வச்சுட்டு பேசக்கூடிய நிலைங்க. இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னம்னா இதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னம்னா 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் இங்கே வந்துடுங்க. சுகத்தினோட சுகம் இங்கே வந்துடுதுன்னு சொல்லக்கூடிய நிலை, சுகத்தினோட விரயம் சுகத்தினோட சகாயமும் அங்கே வந்துடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. உங்களுக்கு அது கடனும் வந்துடும்னு சொல்லலாம். அப்போது தானங்கள் அளவாக இல்லை அப்படின்னம்னா சகாயங்கள் அதிகமாக போய் நீங்கள் கடன்காரன் ஆவீங்க சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது தானம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கண்மூடித்தனமாக போகிறதுங்கிறது இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னம்னா தானங்கள் கொடுக்கும்போது பார்த்தா இந்த சுகத்தை பிடிக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தா கடன்காரன் ஆகிடக்கூடாதுங்க, விரோதங்கள் ஆகி போயிடும். 6ஆம் இடம்னா விரோதம், கோர்ட்டு வாசல், ஏதை தொட்டுவிட்டு இந்த சொத்தை தொட்டுவிட்டு நம்ம போவோம், சகோதரங்களை விரோதம் பண்ணிக்கும். தானங்கள் ஒரு ரொம்ப ஆசைகளை கொண்டு போய் சேர்த்துறீங்க. ஏன்னா சுக்கிரன் அங்கே வந்து உங்களோட காசையும் கூட்டாளி மனைவி இவங்களையெல்லாம் அந்த இடத்துல உச்சம் பண்ணி கொடுத்துட்டு போகுதுங்க. அப்போ கூட்டு சேர்ந்துட்டு காசுகளை விரயம் பண்ணி அப்படி ஒரு சொத்து சுகங்கள் வரும்போது ஒரு விரயங்கள் போகுதுங்கிற கடன் ஆகுது, விரோதங்கள் வருது. எல்லாம் நீங்கள் மேலே போகிறீங்க சுகமாக இருக்கிறீங்கன்னா புதன் மறைஞ்சு நிற்கும் அப்படின்னா ஒரு மறைவான எதிரிகள் மோதிக்க மாட்டாங்க, அண்டர் கிரவுண்டில் வேலை செய்யக்கூடிய விரோதங்கள் உங்களுக்கு வந்து போயிடும். நம்ம இதை பிடிக்கிறதுக்காக தானங்கள் பண்ணிட்டு போகிறோம் சொல்லக்கூடிய நிலைங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த பாவத்தினோட திரிகோணம் அப்படின்னு பேசணும்னா 12ஆம் பாவத்தினோட 9ஆம் பாவம் பேசுனீங்கன்னா 8ஆம் பாவம். அப்போது 8ஆம் பாவத்தை தொடும். 8ஆம் பாவத்தில் என்னென்ன வந்துடும் அப்படின்னா தந்தை சொத்து கிடைக்கிறது,
அடுத்தாப்புலிங்க ஒரு புதையல் கிடைக்கணும், அல்லது அடுத்தவன் சொத்து நமக்கு கிடைக்கணும், பெரிய பதவிகளை போகணும், மான அவமானங்கள்லேருந்து வெளியில் வரணும், கேவலப்படக்கூடாது, உயிர் பயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா தானங்கள் இதை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. பெரும்பாலும் உயிர் பயங்கள் தனக்கே வரணும் இல்லை, தாய்க்கு ஒரு உயிர் பயம் வந்தாலும் சரிங்க, நிறையா ஒரு படங்களில் கூட காட்டிட்டு போவாங்க. அப்படி ஒரு தான தர்மங்கள் கொடுத்து தாயினோட உயிரை காப்பாற்றுறது, உங்களோட ஆயுளை நீட்டிக்கிறது, அல்லது ஒரு அவமானங்கள்லேருந்து வெளியில் வர்றது, ஒரு போராட்டத்திலிருந்து வெளியில் வர்றதுங்க, அப்படி தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து வெளியில் வர்றது, இதுக்கெல்லாம் இந்த தானங்கள் உங்களுக்கு கை கொடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த பாவத்தை தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் செவ்வாய் பகவானுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக வந்ததுன்னா அப்போ உங்களோட ஆயுளை நீட்டிச்சு கொடுக்கறது, அதே மாதிரி உங்களோட சுகத்தை நீட்டிச்சு கொடுத்துட்டு போகிறதுங்க, மான அவமானங்கள்லேருந்து வெளியில் வர்றது, தந்தை சொத்து நம்ம கைக்கு வந்து சேர்றது, இந்த மாதிரி ஒரு 8ஆம் இடம் 10ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம்னு தொழிலை வச்சு பதவிகள் முன்னேற்றங்கள் பார்க்கறது, இதுக்கெல்லாம் இந்த தான தர்மங்கள் பயன்படும். அதாவதுங்க இன்றைக்கி ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ஆள் போயிடுறார் அப்படின்னம்னா உடனே அவர் ஒரு கோயில் கட்டுவார், ட்ரஸ்ட்டுன்னு ஏற்படுத்திட்டு ஒரு கோயிலை கட்டிட்டு அங்கே மக்கள் வந்துட்டு போகிற அளவுக்கு வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடாக போடுவாங்க, இலவசமாக போடுவாங்க. அப்படி ஒரு அந்த ட்ரஸ்ட்டை வச்சுட்டு 4 பேர்த்த படிக்க வைக்க அப்படி ஒரு அவர் போகும் காரணம் என்ன அப்படின்னம்னா இதையும் தக்க வைக்கிறதுக்காக இந்த தானங்கள் நடக்கும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸோ பெரிய கம்பெனிஸு பெரிய நிறுவனங்கள் இருந்தாலே ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுட்டு இதை காப்பாற்றுவாங்க. உங்களோட உயிர் பயத்தை காப்பாற்றுறதுங்க, வாழ்க்கை நீண்டணும், தொழிலில் லாபம் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த தானங்களை கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம போனோம்னா ஒரு மரியாதையாக நடத்துகிற மாதிரி ஒரு பாவலாக இருக்கும், ஒரு உட்கார வச்சு நல்லபடியாக சாப்பாடு போடுவாங்க. அவங்க கண்டிஷனுக்கு நம்ம உட்பட்டு அந்த கோயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய கோயில்கள் அப்படி ஒரு இன்னார்னு சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அப்படி அந்த ஒரு ஓட்டங்கள் இதுகளை வச்சுக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை வந்துடும். இது தானங்கள் வகையில் வரக்கூடியது. அப்போ நீ சுகமாக இருக்கிறதுக்கும் லாபங்களை பார்க்குறதுக்கும் ஆன அவமானங்கள் இழப்புகள் உயிர் பயம் இதுகளிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த தானங்கள் உங்களுக்கு பயன்படும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இதே அதிகமாகவும் ஒரு கண்ட்ரோல் இல்லாத போச்சுன்னா நீங்கள் கடங்காரன், உங்களுக்கு அடுத்தவங்க கொண்டு போயிடுவா, அதுவும் மறைமுகமாக அந்த இடத்துல நடந்து போயிருங்கிற நிலை. அப்போ தானங்கள் எதுக்கு பயன்பட்டுட்டு போகுதுங்கிறத பார்த்துக்குங்க. இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும்ங்க 12ஆம் பாவம் தானத்துக்கு உண்டான பாவம், தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான இடங்கள்னு சொல்லுவோம். தெய்வ வழிபாடுங்கிற பேரில் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. இது பர்டிகுலராக ஒன்றை எய்ம் வச்சு போயிட்டுருக்கக்கூடியது. நான் சொல்ல பெரிய பெரிய ஆட்கள் கோடியாக ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறத தக்க வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா தனம், 2ஆம் இடம் தனம்ங்க. அப்போது 2ஆம் இடம் தனத்தை விரயம் பண்ணக்கூடிய 6ஆம் பாவம் யாருன்னா 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் சுக்கிரன் தான். அதே 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் எடுத்திங்கன்னா 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் குரு தான். அப்போது காசை நீங்கள் வைக்கணும், சம்பாரித்த காசை வளர்த்தணும், அதை கொண்டு மெயின்டைன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்தணும் அப்படின்னா இழக்காமல் இருக்கணும் அப்படின்னம்னா சுக்கிரன் குரு அதை கெடுக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா தனத்தினோட 6க்கு அதிபதி, தனத்தினோட 8க்கு அதிபதி இது. இவங்க 2 பேரும் இங்கே உட்காருவாங்க, அது வலுத்து உட்காருவாங்க. தனஸ்தானத்துக்கு இது 11ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் மீனம், 2ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் மீனம்ங்க. இதில் குரு ஆட்சியாகவும் சுக்கிரன் உச்சம்னு 2 பேரும் பிரமாதமாக வலுத்து நிற்கக்கூடிய ஒரு கணக்கு இந்த தனம். தனத்தை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னம்னா சம்பாரித்த காசை வச்சுக்கணும், நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அல்லது அதை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும் அப்படின்னம்னா வெளியில் என்ன பண்ணணும்னா ஒரு தானங்கள் பண்ணணும். தானங்களை எப்படின்னா தெய்வத்தை தொட்டுட்டு பண்ணணும். குருவும் சுக்கிரனும் அங்கே நிற்கக்கூடிய நிலைங்க. அப்போது இந்த பாவத்தினோட 6ஆம் பாவம், இந்த பாவத்தினோட 8ஆம் பாவம், இவங்க 2 பேர் தான் இந்த பாவத்தை கெடுக்கக்கூடிய ஆட்கள். இவங்க 2 பேரும் எங்கே நிற்கிறாங்கன்னா தனத்தினோட லாபத்தில் நிற்கிறாங்க. அப்போது ஒரு ராஜ்யஸ்தானம்னு சொல்லுவோம், தனத்தினோட ராஜ்யஸ்தானம் இந்த வீடு. குருவும் சுக்கிரனும் இந்த இடத்துல அடிபடியான ஆட்கள். ஆனால் 2 பேரும் இந்த இடத்துல ஒன்று சேருவாங்க. எதுக்காக? அந்த சம்பாரித்த காசை அப்படி டெவலப் பண்ணணும், தாக்க வைக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும். 1000 கோடி இருக்குது, இன்னொரு 1,00,000 கோடி பண்ணலாம் அப்படின்னம்னா இந்த 2 பேரும் கூட்டாளி போட்டுருவாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அது பண்ணும்போது வெளிய உலகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? தானம் பண்ணுவாங்க. ஒரு கோயிலை வச்சுக்கிட்டோ அல்லது ஏதாவது ஒன்றை முன்னிறுத்திட்டு பின்னாடி ஒரு அண்டர் கிரவுண்டு வேலை நடக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி இதுதான் உலகத்துக்குள்ளே பெருசாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். பெருசாக ஒரு 1000 கோடி 100 கோடி 200 கோடி சம்பாரித்து போட்டிங்கன்னா அது அப்படியே
ஒரு தெய்வத்தை முன்னிறுத்துங்க, தெய்வ ஆட்களை முன்னிறுத்துங்க. அதுக்கு பின்னாடி எல்லாம் மறைமுகமாக தான் நடக்குங்க. புதன் அந்த இடத்துல மனசாட்சி மறைஞ்சு போகக்கூடிய இடம், உழைப்பு மறைந்து போன இடம்ங்க, அது சகாயம் மறைந்து போன இடம். அப்போது அடுத்தவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, அப்படி உழைப்பாக திருடணும்னு சொல்லக்கூடிய இடம். ஆனால் நான் அப்படி டெவலப் ஆகிட்டே போகணும் அப்படின்னம்னா தானம்ங்கிறது உங்களுக்கு கை கொடுக்குது, உண்மையில் கை கொடுக்குதுங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆட்கள் மிக பெருசாக ஒரு கோயில் கட்டுறது, ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெருசாக ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் அன்னதானம் நடக்கும். அப்படி ஒரு ரெகுலராக அப்படி ஒரு ஓட்டங்கள். எல்லா பெரிய நிறுவனங்களையும் பாருங்கள், அப்படி ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தி இந்த குருவையும் சுக்கரனையும் முன்னாடி நிறுத்துவாங்க. தேவகுரு அசுரகுரு ஒன்று சேரக்கூடிய இடம், காசை காப்பாற்றக்கூடிய இடம். இதில் மனசாட்சியெல்லாம் கிடையாது. அதனால் இந்த இடம் ஓடக்கூடிய இடம்ங்க. இது தானத்துக்கு உண்டான இடங்கள். அப்போ தானத்தை தொட்டால் சுகத்தை கொண்டு வந்துடலாம், லாபத்தை அதிகம் பண்ணி தொழிலினோட விருத்தி பண்ணிட்டு போகக்கூடிய இடம்ங்க. மான அவமானங்கள் வந்தால் காப்பாற்றக்கூடிய இடம். ஏன்னா இதெல்லாம் மான அவமானம், கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடம். இதுகளை தொட்டுட்டு போகக்கூடிய இடம் எதுனா தானம். பேருக்கு என்னமோ தானம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், தவிர இன்னத்தை கருத்து நான் தானம் நம்ம காசை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு கேடயம்னு சொல்லலாம். அப்படி ஒரு முன்னாடி வர்ற பிரச்சனையை நான் திருடினதை ஒழிச்சதை எல்லாம் அப்படி பின்னாடி நின்றுட்டு முன்னாடி ஒரு ஷோ பண்ணி ஒரு தெய்வத்தை நிறுத்துங்க. அது சுக்கரனோட தெய்வம், குரு தெய்வம் கூட சுக்கரன் சேர்ந்தால் பளபளன்னு அழகு பண்ணுவாங்க. அந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த கோயில் முழுசும் அப்படி கண்ணை பறிக்கும். கோயில் மாதிரி இருக்காதுங்க, அப்படி ஒரு அலங்காரத்திலோட கூட தெய்வத்தை உள்ளே வச்சுருப்பாங்க. பூஜை நடக்கிறதாகட்டும், ஒரு அலங்காரமாகட்டும், டைல்ஸு கிரானைட்டாக அப்படி போட்டு பார்த்தோம்னா ஒரு பளபளப்பாக மக்களோட மனதை அங்கே கவர்ச்சி கொடுத்து தெய்வத்தை கொண்டு வந்து இந்த தானங்கள் நடக்கும் அப்படி சொல்லக்கூடிய நிலை. தானம் எதுக்கு நடக்குது? இந்த காசை காப்பாற்றுறதுக்காக நடந்துட்டு போகக்கூடிய இடம்ங்க தானம். அப்போது கண்டிப்பாக கூட்டாளி கூட சேர்த்துக்கணும். கூட்டாளி வச்சுக்கிட்டு அவரை முன்னாடி நிறுத்தி பங்கு போட்டோம்னா தான் இந்த மெயின்டைன் ஆகும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த சொத்து சுகங்கள் சம்பாரித்தது, லாபம் சம்பாரித்து எல்லாம் காப்பாற்றணும்னா ஒரு கூட்டாளி, நம்மளுக்கு கேடயங்கள் அவங்கெல்லாம் கூட்டாளி. இந்த சகாயம்னு சொல்கிறத இந்த இலவசம் கொடுத்தவன் நம்ம அப்படி வாழ வச்ச மாதிரி அப்படி காப்பாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி நின்று உங்களை பாதுகாக்கக்கூடிய அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. கூட்டாளி ஒரு அடுக்கு, அப்படி நம்மக்கிட்ட சகாயம் வாங்கின ஒரு அடுக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சொந்தக்கார ஒரு அடுக்குன்னு அப்படி இன்றைக்கி ஒரு பிளான்டாக இந்த தானத்தை அப்படி மாற்றிட்டாங்க. சம்பாரித்த சொத்தை காப்பாற்றுறதும் அதை அப்படியே அதிகம் பண்ணிட்டு கோடியை லட்சம் கோடி பண்ணுறது எப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தனத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த தானங்கள் இன்றைக்கி பயன்படுது. அது இன்றைக்கி அப்படி இலவசங்கிற பேரில் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. தானம்னாலும் ஒன்று தான், சும்மா கொடுத்தாலும் ஒன்று தான். ஆனால் இவங்க சும்மா கொடுக்கறது இல்லை, இந்த காசை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு ஒரு பங்கு. அப்படி நான் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சா உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்த கதையில் தான் தானங்களோட நிலைமை இன்றைக்கி ஆகி போச்சுங்க. ஆனால் உண்மையில் தானம்னா என்ன? அப்போ தானம் செஞ்சால் சொத்தை தான் காப்பாற்றுமா சார், வேறு எதுவும் காப்பாற்றாதா, எனக்கு வீடு கிடைக்காதா, கல்யாணம் ஆகாதான்னா அதுவும் ஆகும், இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் மக்களோட ஓட்டங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா தானங்களை வச்சுக்கிட்டு நான் முன்னேறணும் அப்படிங்கிற நிலைக்கு வருது. தவிர தானம்ங்கிறது இல்லாதவனுக்கு கொடுத்த ஒரு கதை இல்லாமல் போகுதுங்க காலங்கள். தானத்தினோட தாத்பரியங்கள் இன்றைக்கி மாறிட்டு போகுது அப்படின்னு சொல்ல வர்றேன். பெரிய ஆட்கள் செய்யக்கூடிய தானங்கள் வேறு. நம்ம சின்ன லெவலில் என்ன பண்ணுவோம், பையனுக்கு கல்யாணம் ஆகலை, வீடு கட்டினா பாதியில் நின்று போகுது, ஒரு சக்கரை பொங்கல் போடுங்க, ஒரு ஜீவ சமாதிக்கு போங்க, ஒரு பெருமாள் கிட்ட போங்க, இந்த இடத்துக்கு போங்க, அப்படி ஒரு புதன் கெட்டு போயிருக்கு, ஒரு ஊனமுற்றவருக்கு நம்ம கொடுங்க, உங்களுக்கு நடக்கும்னு நம்மளும் ஜோசியர் 4 பேர்த்துக்கு சொல்லி அனுப்பும்போது அவங்க இந்த இடத்த பிடிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு தெய்வங்களை தொட்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா குரு இந்த இடத்துல ஜீவசமாதுங்கிற ஒரு நிலை, ஜீவசமாதே இன்றைக்கி அழகாக பளபளன்னு வரக்கூடிய ஒரு கவர்ச்சி விஷயங்களாக மாறி போச்சுங்க. இப்போ எது போனாலும் ஒரு வேடிக்கை பொருளாக போச்சோ தவிர அந்த ஆன்மீகமும் அந்த ஒரு மன அமைதியும் இல்லாமல் அப்படி ஹைன்னு வேடிக்கை பார்த்துட்டு வரக்கூடிய நிலையில தான் தெய்வங்களையே இன்றைக்கி மாற்றிட்டு வராங்க. பழைய தெய்வங்களெல்லாம் கண்டுக்கிற காலையில் பூசா கோயில் கட்டி பளபளன்னு பண்ணுறதுக்கு இன்றைக்கி காசுகளை செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வேடிக்கைகள், அது கேளிக்கைகள், இதெல்லாம் தான் ஒரு திருவிழாங்கிற நிலைக்கு இன்றைக்கி கொண்டு வந்துட்டோங்கிற நிலைங்க. ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு சாமி கும்பிட போனோம்னா அன்றைக்கி ஒரு நிம்மதியாக போனது போய் இன்றைக்கி நானும் போகிறேன்னு அப்படி ஒரு கூட்டமாக போகக்கூடிய ஒரு நிலைங்க. நான் இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு சொல்கிறதில்ல. இன்றைக்கி அது என்னென்னா ஒரு ஜாலி வேடிக்கை, அப்படி எல்லோரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படிங்கிற நிலையில் தான் இன்றைக்கி தெய்வங்கிறது அப்படி நடந்து போகிற கதைங்க. அப்போது
தானம் என்னாகி போச்சு அப்படின்னம்னா சுயநலம் கலந்ததா இன்றைக்கி. சுயநலத்தை விட ஒரு காரியத்தை நடத்துறக்காக போனால் பரவாயில்லைங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காப்பாற்றணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுங்கிற நிலைக்கு தானங்கள் போய் போச்சுங்கிற நிலை. அப்போ இப்படி மழை பெய்யும், அல்லது மழை பெஞ்சால் எப்படி பெய்யும், அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரம். பேயாமல் மழை ஒன்று பேயாமல் கெடுக்கும், இல்லைன்னா பேஞ்சு கெடுக்கும். தானம் கெடுது அப்படிங்கன்னா மழை உங்களுக்கு அந்த படி சொல்லும், அல்லது அந்த தண்டனையை கொடுக்கும்னு சொல்லுவோங்க. இந்த தானம் தவறாக போகும்போது என்னன்னா, இந்த இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் சொன்ன கதை தான், மழை உங்களுக்கு பழி வாங்கும்னு சொல்லுவோம். ஒன்று பேயாமல் கெடுக்கும், இல்லைன்னா பேஞ்சு கெடுக்கும்னு சொல்லக்கூடிய நிலை. ஏன்னா இன்றைக்கி தானமெல்லாம் இப்படி ஒரு இலவசங்கிற பேர்லேயுமே அப்படி ஒரு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகங்கிறனால தெய்வத்தை முன்னிறுத்திட்டு போகிறாங்கும்போது இது இந்த அடியை அது வாங்குதுங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா தர்மம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க. தர்மம் அப்படின்னம்னா 9ஆம் பாவத்தை எடுக்கிறோம். அங்கே அவர் வேறு யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் ராஜா அப்படின்னு சிங்களா நிற்கக்கூடிய இடம் குரு பகவான். அது நீசம் உச்சம் எதுவுமே இல்லைங்கிற நிலை. ஒரு குருவுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்த இடம்ங்க அந்த இடம். ஒரு சிறப்பான இடம். நம்ம இதில் சொன்னால் இந்த இடம் தனித்து யாருங்க இடம் கொடுக்க மாட்டாங்க, இதுவும் யாருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. தர்மம் அப்படின்னா என்னென்னா, அன்றைக்கினா அன்னசத்திரம், வழிப்போக்கர்கள் யார் என்னன்னு தெரியாது, யார் சோறு போடுறான்னு தெரியாது, தங்குவாங்க சாப்பிடுவாங்க, அப்படி ஒரு மனசார அப்படி சத்திரத்துக்காரர் நல்லா இருக்குன்ட்டு அப்படி போயிட்டுருக்கக்கூடிய நிலை. குளம் வெட்டி வச்சாங்க, அது கிரவுண்ட் லெவல் வாட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. 6 குளங்கள் இதெல்லாம் ஒரு நல்லபடியாக வச்சுருந்தாங்க. ஒரு கோயில் நிர்மாணித்து கொடுத்தாங்க, ஒரு பொதுமக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறனால. அப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம், குருங்கிற அந்தஸ்து, பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறதுங்க, எழுத்தறிவு எல்லாத்துக்கும் கிடைக்கிட்டு அப்படிங்கிற ஒரு நிலை. அதுக்காக சொத்து கொடுத்தது, வீடு கட்டுறது, இப்போ பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தது, இதெல்லாம் ஒரு தர்மத்தில் வரக்கூடியது. அடுத்தாப்பில் அங்கங்கே மரங்கள் நட்டு வைப்பாங்க, இயற்கையோடு ஒட்டி மனிதன் நல்லபடியாக வாழட்டும் அப்படிங்கிறனால. இது யார் செஞ்சாங்கங்கிறதெல்லாம் பெருசாக வெளியில் தெரியாது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா காமராஜருக்கு பிறகு இந்த தர்மத்தை செஞ்ச ஆட்களை பெருசாக எழுத்தறிவிக்க முடியலைங்கய்யா. நான் கம்யூனிட்டி வயசுலேயோ இல்லை ஒரு கட்சி வயசுலேயோ நான் பேச வரல. இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாமே ஒரு யூடியூப்பு இதில் எல்லாத்தையும் பாருங்கள். அவர் கட்டுறதுக்கு பிறகு அணைகள் கட்டுறதுக்கு ஆள் இல்லை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்ங்க. அணைகள் அவர் வேரோட தான் ஓடுது. நதிநீர் பங்கீடு கேரளா கிட்ட இருந்தாகட்டு எங்கே இருந்தாகட்டு ஒரு நாட்டுக்குன்னு பிடிச்சவருங்க. ஆனால் அவர் இதை வச்சுக்கிட்டு இதை சம்பாதிக்க கிடையாது, இதைத்தான் தொட்டாரே தவிர இதுக்கு அவர் போக கிடையாதுங்க. பள்ளிக்கூடம் ஆகட்டு, ஒரு இலவச உணவு திட்டங்களாகட்டும், இதெல்லாம் ஆரம்பித்து வச்சவர் இவர் தான். அடுத்தாப்புல எம்ஜிஆர் வந்தாருங்க, அவர் அப்படி தான் உணவு திட்டங்களை அவர் இலவச உணவை கொடுத்தது இன்னும் கொஞ்சம் அவர் எல்லா இடத்துக்கும் மீட்டு கொடுத்தாருங்க நிலைங்க. இவர் காமராஜர் ஐயா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் இருந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உண்மையாக செய்து கொடுத்த ஆட்கள். இன்றைக்கும் காலம் கடந்தும் நம்ம இவர் நிற்க வேண்டியது. அதுக்கு பிறகு நீங்களே பாருங்கள், எத்தனையோ தலைவர்கள் ஒரு அவங்க வாழ்ந்த காலத்திலையும் இறந்தன்னைக்கும் அப்படி லட்சக்கணக்கில் குவிஞ்ச மக்கள் இன்றைக்கி அது பேரை சொல்கிறதுக்கு ஆளுகள் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க பேரெல்லாம் காணாமையே போயிருங்க. இது இவரோட பேர் நிற்கிது, இன்றைக்கும் நிலச்சி நிற்கிது. அதே மாதிரி கர்நாடகாவில் அணை கட்டினவராகட்டுங்க, அவரோட பேர் விஸ்வேஸ்வரையாங்கிறதெல்லாம் இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே அது நிற்கும். அப்போது காலம் கடந்தும் பேரும் புகழையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடியது யாருன்னா இந்த தர்மம்னு சொல்லக்கூடிய நிலைங்க. திரும்பி பாருங்கள், ராஜராஜ சோழன் ஆகட்டு, இன்றைக்கி எத்தனை தலைவர்களை தாண்டி வந்திருக்கிறோங்க. அவர் இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரை சொல்கிறோம்னா அது ஒரு நிற்கக்கூடிய நிலையில். இந்த கோயில்கள் நிர்மாணித்த ஆட்களாகட்டு இன்றைக்கி கடைசியாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு பொதுமக்கள் நல்லா இருக்குன்னு இவர் அதை செஞ்சு போட்டு எதுவும் பைசா கூட சம்பாதிக்கலைங்க. அதை வச்சு சம்பாதிக்காத போன ஆள்னா காமராஜரை தான் நம்ம கடைசியாக நினச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்தவனை குறை சொல்ல நான் வரலைங்க. அது சரித்திரத்தை திரும்பி பார்த்தீங்கனாலே இதுக்கு காமராஜருக்கு பின்னாடி எத்தனை தலைவர்கள் பெருந்தலைவர்கள் வந்துட்டாங்க, எவ்வளோ நாளைக்கு நிற்பாங்கன்னு பாருங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு கொஞ்ச நாள் போயாச்சு அப்படின்னோம்னா அந்த தலைவர்கள் பேரெல்லாம் காணாமையே போயிடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இவரோட பேர் என்றைக்கு நிலச்சி நிற்கும்னு சொல்லக்கூடிய கணக்கு. அவர் பெருந்தலைவர்கள் என்றைக்கோ ஆண்ட ராஜாக்கள் காலங்களெல்லாம் இன்னும் நிற்கிதுன்னா காரணம் அந்த தர்மம்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காத செஞ்சுட்டு போகிறது தான். சரி, இதை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் ஈஸியாக வந்துடுங்க. அந்த நிலைத்த புகழ் கிடைக்கும் சொல்லக்கூடிய, செத்த பிறகும் அந்த பேர் வாழ்ந்துட்டு இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க.
இதை வச்சுட்டு பார்த்தோம்னா இதனோட திரிகோணங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போகும். நம்மளுக்கு என்ன பண்ணும் தர்மம்? இப்போ தர்மம் செய்கிறீங்க அப்படின்னா தர்மத்தினோட திரிகோணம் 5ஆம் பாவம் தன்னை முன்னிலைப்படுத்தும், தனக்கு ஒரு பேரும் புகழும், இறந்த பிறகும் வாழக்கூடிய ஒரு தகுதியை இது தர்மம் கொடுத்துட்டு போகுங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா உங்களோட 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாடம் குடும்பம் தழைச்சி வர்றதுங்க. குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை இல்லாட்டி கூட அந்த ஊரே எனக்கு தாத்தா அண்ணன் தம்பின்னு நம்மளை கொண்டாடும் சொல்லக்கூடியது வம்ச விருத்திகள். அப்படி ஒரு கால ஓட்டங்கள் லக்னமும் 5ஆம் பாவமும் தூக்கி கொடுக்கக்கூடிய இடம் இந்த தர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இது இன்னத்த நிலைக்கு நான் என்னை குளம் வெட்ட முடியுமாங்க ஐயா, நான் என்னை கோயில் கட்ட முடியுமா, இல்லை வேணால் மரம் வேணால் நட முடியும் என்னால், பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கி ஏதாவது இடம் கொடுக்க முடியுமா என்னால், எப்படி என்னால் முடியாதல்லங்க, நான் அன்றைக்கி தான் ராஜா இருந்தார், கோயிலை கட்டி போட்டார், குளத்தை வெட்டி போட்டாருங்க, அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் ஏதோ ஆட்சியில் இருந்தார், ஒரு நல்லா செய்யணும்னு செஞ்சு விட்டாருங்க, ஏன் தகுதிக்கு நான் என்ன தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க செஞ்சுட்டு போனதை ஒரு மராமரத்து பண்ணியோ அல்லது அழிக்காமல் இருந்தாலே போதும். அது இன்றைக்கி தர்மத்தினோட நிலை. அதாவது தெய்வத்தை பார்க்குறக்கு கலியுகங்களில் தான் தெய்வத்தை நினச்சா போதுங்கிற நிலை. அதுக்கு முன்னாடியெல்லாம் தெய்வத்துக்கிட்ட போகிறதோ பேசுகிறதுக்கோ கடுமைகள் நிறையா இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஏதோ நினச்சாலே போதும், கலியுகத்தில் தெய்வத்தை நினச்சாலே வருஷங்கிற மாதிரி இந்த கலியுகத்தில் பொறுத்த வரைக்கும் தர்மங்கள்ங்கிறது நீங்கள் பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, ஒரு பூமி தானம் பண்ண வேண்டாம், அந்த கோயில் சொத்தை அடித்து பிடுங்காமல் இருந்தீங்கன்னா போதும், கோயில் சொத்து போய் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி நிறைய வந்து போச்சுங்க. கோயிலாக அது நான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இடம் அப்படிங்கிற நிலை. அதில் ஒரு கடையில் உட்காந்துக்க வேண்டியது, ஒரு வாடகை கொடுக்க மாட்டேங்க வேண்டியதுங்க. கோயிலிருந்து எவ்வளவு திருட முருடையுமோ திருடிட்டு வருது. இதுகளை பண்ணாமல் இருந்தாலே ஒரு தர்மங்கிற நிலை தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கண்மாய் நீர்நிலை எல்லாத்துலேயும் போய் ஊட்ட கட்டி உட்காந்து போட்டு 4 ஆட்களை கூட்டு சேர்த்திக்கிட்டு நான் எந்திரிக்க முடியாது, அப்போ என் ஓட்டு உனக்கு கிடைக்காதுன்னு மிரட்டி வாங்கிறது, இதுகளே உங்களுக்கு தர்மம் செய்யாட்டியும் தர்மத்தை அழிக்காமல் இருந்தாலே இந்த கலியுகத்தில் அது பெரிய தர்மம் அப்படின்னு அதாவது அன்னைக்கு கொடுத்துட்டு போனதை நீங்கள் போய் உள்ளே பிச்சு பிடுங்கி சாப்பிடாம அது பொதுமக்கள் விஷயத்தை பொதுமக்களுக்கே போகட்டும் அப்படின்னு இருந்தாலே இன்றைக்கி போதும் அப்படிங்கிற ஒரு நிலை. இன்றைக்கி பள்ளிக்கூடம் கட்டுறது நம்மளால் முடியாதுங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு தப்பு பண்ணாமல் இருங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து திருடிட்டு வராமல் இருங்க. அதே மாதிரி இந்த கண்மாய் நீரோடைகள் இதுகளையெல்லாம் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி அழிக்காதீங்க, அதை பண்ணாமல் இருந்தாலே போதும். கோயிலை முடிஞ்ச வரைக்கும் ஒரு விளக்கு கொடுங்க, ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க, ஒரு வெளிச்சம் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டு முழுசாக அப்பா வேறு தாத்தா வேறு பாட்டி வேறு பூரா எழுதி அது டியூப்லைட்டில் வெளிச்சமே வராமல் பண்ணாமல் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க. இந்த தர்மம்னு அந்த காலத்தில் என்னென்ன சொன்னாங்களோ அதை அழிக்காமல் அதை ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது உங்களால் உதவ முடியுமா? இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு நம்மளால் தீபத்துக்கு தெரிய எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியும், அங்கேருந்து திருடிட்டு வராமல் இருக்க முடியுங்க. நீர்நிலைகள் வெட்ட முடியாது, நீர்நிலைகளை அழிக்காமல் இருக்கலாம், குப்பையை கொண்டு அந்த குட்டைக்குள்ளே கொட்டாமல் இருக்கலாம். இந்த விஷயந்தான் இன்றைக்கி நம்மளால் தர்மங்கிற நிலையில் செய்யக்கூடிய அமைப்பு. பெருசாக காசு வச்சுருக்கனால தானத்துக்கு போயிட்டான், தர்மத்தை திரும்பி பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி இத்தனை காலம் ஆண்ட ஏறக்குறைய ஒரு 65க்கு பிறகு ஆண்ட ஆட்கள் அத்தனை பேரும் ஒருத்தங்க கூட ஒரு டேம் கட்ட முடியாத அவங்கவுங்க ஜோப்பில் வச்சுருக்கிறனாலே டேம் கட்டி போடலாம். அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. காரணம் அதில் அவங்களுக்கு வருமானம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா உனக்கு கொடுத்து போட்டு 1 லட்சம் திருடிக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கி தானங்கள் போயிட்டு இருக்கும்போது தர்மங்களை பொறுத்த வரைக்கும் நம்மால் தர்மத்தை பண்ண முடியும். எப்படி முடியும்னா இருக்கிற தர்மத்தில் கை வைக்காமல் இருக்கிற தர்மத்துக்கு குறுக்குழுகாமல் அப்படி அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாலே உங்களுக்கு ஒரு பொது சொத்தை தான் சொத்துன்னு போய் உட்காராமல் இருந்தாலே இன்றைக்கி தர்மம் தழைச்சி நிற்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. தர்மம் தழைச்சாச்சு அப்படின்னம்னா உங்களை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருங்க. வம்சவிருத்திகள் நல்லா இருக்கும். பெரும்பாலும் தர்மத்தில் கை வச்ச ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பாவம் அருமையாக இருக்கும். தர்மத்தில் சம்பாதிக்கிற அல்லது பொது சொத்தை சாப்பிட்ட ஆளுகளோட நிலைமை இந்த இடம் அருமையாக இருக்கும். இந்த இடம் வரும்போது இது காணாமல் போயிடும். அதாவது வம்ச விருத்திங்கிறது ஒரு கண்ணு முன்னால் நடக்கும். ஒரு தலைக்கட்டு நல்லா இருக்குங்க, அடுத்த தலைக்கட்டு ஒரு காணாத போயிருங்கிறனால இந்த தர்மத்தில் கை வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, கண்ணு முன்னால் பையன் காணாமல் போயிடுவான். இன்றைக்கி இருக்கிற பெரிய ஆட்களை பூரா திரும்பி பாருங்கள், அது இன்னார் அன்னார்னு சொல்லி சுட்டி காட்டுனா அது ஒரு வேறு மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வந்துடுவாங்க நிலைங்க. அதனால் தர்மத்தின் வழி இருந்து நீங்கள் நல்லபடியாக வந்தாலோ அல்லது தர்மத்தை சாப்பிட்டீங்கனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இங்கே அடி வாங்குது அப்படின்னம்னாலே இங்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இங்கே தப்பு பண்ணியிருக்கிறீங்கனாலே இந்த இடத்துல அது குறி காட்டிடும்.
உங்களோட கர்மத்தில் வந்து உட்காந்துருங்க, இந்த இடம் இல்லாத போயிருங்க. கர்மத்தில் தவறுங்கிறத காட்டி குழந்தைகளில் கை வச்சுது அப்படின்னம்னா நீங்கள் தப்பு இங்கே பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பொது சொத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களோட கர்மங்கள் தப்பாக போய் குழந்தை பாக்கியங்கள் ஊனமாக குழந்தை பிறக்கிறது, விளங்காமல் போகிறது, பிழைக்க மாட்டேங்கிறதுங்க, 3 கல்யாணம் பண்ணுறது, 7 டைவர்ஸ் பண்ணுறது எல்லாம் இதில் நடக்கும். கண்ணு முன்னால் நடக்குங்க. உங்களால் வெளி உலகத்துக்கு தான் நீங்கள் அப்படி ஒரு லைட்டு மேலே உங்கள் மேலே ஃபோக்கஸ் ஆகும். முதுகில் என்ன இருக்குதுங்கிறது இங்கே தெரியும். அதில் அடுத்தவன் குறை நமக்கு வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தர்மம் செய்யலாம் அப்படின்னம்னா இன்றைக்கி நம்ம பெரிய லெவலில் தர்மம் செய்யாட்டி ஆல்ரெடி தர்மம்னு எதை கொடுத்துருக்காங்களோ அதை சாப்பிடாம, அதை போட்டு பிடுங்காமல், அதை கலைக்காமல், குறுக்குழுகாமல் இருந்தாலே இன்னத்த கலியுகத்துக்கு இது ஒரு பெரிய தர்மம் அப்படிங்கிறனால அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பொது சொத்தாக நம்ம கை வைக்கக்கூடாது. நம்ம கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம், கோயிலுக்கு ஒரு தீபம் போட முடிஞ்சால் போடுவோம். அங்கேருந்து இதை எடுத்துகிட்டு வராதிங்க, ஒரு லைட்டு கழட்டிட்டு வராதிங்க, ஒரு கண்ணாடி கழட்டிட்டு வராதிங்கன்னு சொல்லக்கூடியனால இன்னத்த தர்மம் நம்மால் ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்கனால செய்யக்கூடிய தர்மம் என்னன்னா தர்ம காரியத்தை வாயில் போடாதீங்கிற ஒன்று தான். முடிஞ்சால் தர்மம் பண்ணுங்க. தர்மங்கிறது எப்படின்னா ஒரு அதில் பிரதிபலன் இருக்கக்கூடாது. ஒரு வேட்டி கொடுத்து போட்டு முழுசும் பேரை பிரிண்ட் அடிக்கக்கூடாதுங்க. யாருன்னு முகம் தெரியாத கொடுத்துட்டு போகிறது தான் தர்மம். தர்மம் என்னன்னா தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அப்படி பாட்டுகளே இன்றைக்கி இல்லை. அன்னைக்கு வாய் நிறைய பாடிட்டு தெரிஞ்சோம். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு அந்த பாடினவரே அந்த உயிரை காப்பாற்றுச்சுங்க. அது நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்டு போனோம் தான். இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒரு இன்னத்த படங்களோ இன்னத்த ஓட்டங்களோ ஒரு ஒரு சமுதாய ஓட்டங்கள் மாறுதுங்க. நம்ம தர்மம் என்ன அப்படின்னம்னா இதுதான். தானம்ங்கிறது இன்றைக்கி இப்படி 12ஆம் இடத்துக்கு போயிட்டுதுங்க. தர்மம் தனித்து நின்றுட்டு தான் இருக்குது. அந்த தர்மத்தின் வழி நடந்தீங்க அப்படின்னம்னா இங்கே நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, இங்கேயும் நல்லா இருக்கலாம். பார்த்துக்கணும். இப்போ 9ஆம் பாவத்தை கெடுக்கிறது யார் அப்படின்னா 9ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம்னா தனஸ்தானம்ங்க, குடும்பம்னு வரக்கூடிய நிலை. 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் யாருன்னா சொத்து பத்து வீடு மனைகள் சேர்த்தக்கூடிய இடம், தாயின்னு வரக்கூடிய இடம்ங்க. அப்போ குடும்பத்து உறுப்பினர்களும் தாயும் நமக்கு ஒரு நம்மளை போட்டு பிடுங்காமல் அவன் வாங்கிட்டான் நீ வாங்கலையா நீ எல்லாம் புழைக்க தெரிஞ்சவனான்னு பிடுங்கி எடுத்தாங்கன்னா உன்னோட தர்மம் தவறாக போயிடும். தர்மத்தில் நீங்கள் சண்டை கட்டுவீங்க, தர்மத்தை திருடுவீங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ தர்மத்தை கை வச்சு சொத்து சேர்க்கறது, தர்மத்தில் கை வச்சு காசு சேர்த்துறத பண்ணினீங்க அப்படின்னம்னா குடும்பம் அடிவாங்கும், தாய் சுகம் வீடு எல்லாம் போகுங்கிற நிலை. அப்போது தர்மம் தலை தோங்கணும் அப்படின்னம்னா குடும்ப பெண்கள்கிட்டையும் தாயும் அவனுக்கு ஒரு புடுங்கல் கொடுக்காமல் இருந்தால் கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் டயோட்டா கார் வாங்கிட்டான், நீ இன்னும் மொபட்டில் போயிட்டுருக்கிறையாடான்னு பிடுங்கி எடுத்தான். அவன் அப்புறம் எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற, ஏன்னா இவனுக்கு ஒரு மரியாதை குறைச்சலும் கௌரவ குறைச்சலை வீட்டில் திட்டி காட்டுவீங்க. அவன் கொலைக்கு தெரிஞ்சாலா நீ அவன் எப்படி இருக்கான்னு அடுத்தவனை கம்பேர் பண்ணி போட்டு தாய் பிடுங்க ஆரம்பித்தாலோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிடுங்க ஆரம்பித்தாலோ என்னன்னா இவன் தர்மத்தை தவறாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு ஒரு தள்ள வேண்டிய நிலை. அப்போது தாய் ஒரு நல்லபடியாக வளர்த்து குடும்பத்துக்கூட வரக்கூடிய ஒரு மனைவி, இதுவும் பெண் ராசி. பெண்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஆணுக்கு பிரச்சனை கொடுக்காம ஆசைகளை தூண்டி விடாமல் அல்லது என்னோட ஆசைக்கு நீ வாங்கடான்னு பிடிச்சி இழுக்காமல் இருந்தால் தர்மம் காப்பாற்றப்படுங்க ஐயா. எனக்கு தேவை பெண்கள் கொஞ்சம் ஆசைகளை நியாயமாக வச்சுக்குங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. அடுத்தவனை கம்பேர் பண்ணிவிட்டு இவனையும் போட்டு பிடுங்குனீங்க அப்படின்னு இவன் காசுக்காக திருட வேண்டியதாகவும் காசுக்காக சொத்துக்காக ஒரு கொலையே பண்ணக்கூடிய ஒரு தப்பு பண்ண வேண்டிய நிலைக்கு போகக்கூடிய நிலை. குடும்பமும் தாயும் ஒரு மாற்றாமல் இருந்தீங்கன்னா ஆண் மாற மாட்டாங்க. தர்மம் தலை தோங்கணும்னா யார் கையில் இருக்குது? இவங்க 2 பேரும் பிடிங்கி எடுத்து ஒரு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறேன். தாயும் மனைவியும் டார்ச்சர் பண்ணாங்கன்னா தர்மம் காணாத போயிட்டு அப்புறம் தானம்ங்கிற பேரில் கொள்ளையடிக்க தான் வேணும். கொஞ்சம் பார்த்துங்க. அப்போது தர்மம் தலை தோங்கணும்னா யார் கையில் இருக்குதுங்க? பெண்கள் கையில் இருக்குது. குடும்ப பெண் கையிலையும் தாய் கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பையனை ஒரு நேர்மையானவனாகவும் தர்மவானாகவும் வளர்த்துனீங்க அப்படின்னம்னா அவனும் நல்லா இருப்பான், வம்சங்களும் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. தெரிஞ்ச சொல்லியிருக்கிறோம். கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நல்லா இருங்க.